மனிதாபிமான அடிப்படையில் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என தமிழக விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா நிராகரித்துள்ளார். சம்பா சாகுபடிக்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படாத நிலையில் தமிழக விவசாயிகள் 20 பேர் கொண்ட குழு சித்தராமையாவை சந்திக்க சென்றனர். பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழக இயற்கை நீர் வழி பாதுகாப்பு இயக்க தலைவர் KP ராமலிங்கம் தலைமையில் விவசாயிகளின் சந்திப்பு நடைபெற்றது. தமிழக விவசாயிகளின் மனுவை பெற்றுக்கொண்ட சித்தராமையா போதிய மழை பெய்யாததால் கர்நாடகாவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்ததாக தெரிகிறது. மழை பெய்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்தால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க முடியும் என தமிழக விவசாயிகள் வலியுறுத்தியதை அடுத்து அது தொடர்பாக பரிசீலிப்பதாக சித்தராமையா தெரிவித்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். மனிதாபிமான அடிப்படையில் வறண்டு கிடக்கிற டெல்டா பகுதிக்கு நீர் விட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். அவரும் இன்முகத்தோடு வரவேற்று எங்கள் நிலையும் கஷ்டமாக இருக்கிறது, எங்கள் மாநிலத்துக்கே குடிநீருக்குத்தான் இந்த அணைகளில் தண்ணீர் இருக்கிறது என்கிற நிலையை எடுத்துச் சொல்லி, இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று பரிசீலித்து நல்ல முடிவாக தெரிவிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். அணைகள்லாம் நிரம்பியதற்கு பின்னால் தண்ணீரை விடுகிற போது எங்களுக்கு அது தேவையில்லாத சூழ்நிலை உருவாகிவிடும். ஆக இப்பொழுது எங்களுடைய தேவையை கருதி விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகளும் இந்திய விவசாயிகள் தான், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளைப் போல இவர்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான் என்ற அடிப்படையில் சகோதர மாநிலமாக இருக்கிற காரணத்தால் ஒரு மாநிலத்தினுடைய பாதிப்பை நீங்கள் கருத்திலே கொண்டு இந்த மாநிலத்திற்கு நீங்கள் உடனடியாக தண்ணீர் விட வேண்டும் என்று கேட்டிருக்கோம்.